எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீக் நிஃப்டி பிரேக் அவுட் ஆனது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 2 டேஸாகவே அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் வெனஸ்டே வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய டெசிஷனை பற்றி இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் சொல்லுவாங்க. ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட் இந்த நியூஸ்க்காக இந்த ஒரு மொமெண்டம்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் எல்லாமே இதை ரொம்பவே நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வாரம் நிஃப்டி பேங்க் நிஃப்டினுடைய மூவ்மெண்ட்டு டெக்னிக்கலாக அடுத்து எவ்வளோ தூரம் போகும், எந்தெந்த செக்டார் வந்து வீக்காக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, சைட்வேஸில் இருக்குது, அண்ட் முக்கியமாக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் என்னென்ன, அண்ட் க்ரூட் ஆயிலினுடைய பிரேக் அவுட் அப்சைடு வந்து நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். லெட்ஸ் வி see. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெக்னிக்கலாக நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு இதை வந்து ஒரு ரீடெஸ்ட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். மார்க்கெட் ரீடெஸ்ட் ஆகி பிலோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து அண்டர் தி செல்லிங் ப்ரெஷர்னே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வாரம் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல்லிங்லேயே இருக்கிறது பெட்டர். டுவோர்ட்ஸ் இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி 21,700 வரைக்குமே இந்த மூவ்மெண்ட் வந்து டவுன் சைடாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்னை பொறுத்தளவுக்கு இதுக்கு அடுத்து பை சைடு அப்படின்னா இந்த ப்ரீவியஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டையும் கிராஸ் ஆகணும். ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ஹைக்கு மேலேயும் ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகணும். செகண்ட் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 22,500க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டுமே நம்ம வந்து பாசிட்டிவ் அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ரைட் நோ பிரேக் அவுட் ஆகிட்டு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு செல் ஆன் ரைஸில் வந்து இருங்க. அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 22,200, டவுன் சைட் சப்போர்ட்டுங்கிறது 21,700. ஓகே, அட் தி சேம் டைம் நமக்கு பேங்க்ஸ் பார்க்கும்போது கரெக்டாக சப்போர்ட் லெவலில் தான் ஸ்டில்னும் இருக்குது. பேங்க்ஸ் வந்து இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. நீங்கள் பேங்க் நிஃப்டி எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரைடே க்ளோஸ் வந்து பாருங்கள், கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எபோவில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. அதே போல் பேங்க்ஸில் ப்ரைவேட் பேங்க்கையும் எடுத்து பாருங்கள், கரெக்டாக எபோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கா. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல், இந்த மூணுமே பேங்க்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக அந்த சப்போர்ட்டிவ் பாயிண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு. சரி, அதனால் பேங்க் பொறுத்தளவுக்கு செல்லிங்கில் வந்து இருக்காதீங்க. பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது செல்லிங்கில் இருக்கும். ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் டெலிகிராம் சேனலில் லைவாக மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து ட்ரெண்ட் அப்டேட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ரீசெண்டாக ஃப்ரைடே நம்ம போஸ்ட் பண்ணதை பார்க்கலாம். ஃப்ரைடே என்னோட அனாலிசிஸ் நான் போஸ்ட் பண்ணது 1:07 வந்து ஆஃப்டர்நூன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்ன போஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு, அப்சைடு போக போகுது. இதை நீங்கள் கேளுங்க. பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் செல் சைடில் இருக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிடுங்க. அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் 46,650 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, கரெக்டாக வந்து பாருங்கள், இந்த இடத்துல டைம் வந்து 1 o'clock. 1 o'clock அப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். இதில் ரன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து 46,433 ட்ரேட் ஆகுது. நம்மளுடைய டார்கெட் வந்து 46,650. இதுதான் டார்கெட். ஓகே, ஸோ இதை கிளிக் பண்ணுவோம். கரெக்டாக அந்த டார்கெட்டை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே ஃபாலோ ஆக பாருங்கள். எதுக்காக நான் இந்த இதை ரன் பண்ணுறேன்னா, உங்களுக்கு இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணும்போது எக்ஸாக்டாக டார்கெட் எவ்வளோன்னு தெரியணும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், டார்கெட் தெரியல அப்படின்னா இன்னும் போகும்னே நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். இதே போல் ஐடி ஸ்டாக்ஸும் டெம்பரவரியாக ஒரு டபுள் பாட்டம் எடுத்து, இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து இப்போ பவுன்ஸ் ஆகிருக்கு. ஸோ ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தளவு ஒரு சின்ன அப்வர்டு மூமெண்டம் கொடுத்தா கூட ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு மூமெண்டம் வந்து இருக்கும். அதே போல் ரொம்ப வீக்காக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல்ஸ் இந்த வாரம் வந்து வீக்காக தான் இருக்குது. அண்டு மீடியா ஸ்டாக்ஸ் ஹைலி செல்லிங் ப்ரெஷரில் இருக்கிறது மீடியா அண்ட் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து இருக்குது. முக்கியமாக பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். PGEL கிட்டத்தட்ட லாஸ்ட் நல்லா டவுன்வேர்டு வந்து இந்த இடத்துல இப்போ ரீபவுண்ட் ஆகிருக்கு. இதெல்லாமே நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எடுத்துக்கோங்க, வாட்ச் லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. பிகாஸ் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் பிரேக் அவுட் ஆகும்.
பட் இப்போ நல்லா டவுன் ட்ரெண்டில் ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ரிவர்சல் ஆகி அப் ட்ரெண்டுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் நான் எடுத்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு PGEL, செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்டாக்கு ரிஷப் தேவ்ன்ட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் ஒரு ரிவர்சல் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் தேர்டு வந்து மோடிசன். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாட்டம் ஜோனில் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபோர்த் வந்து ராணி இன்ஜினியரிங். ஸோ இந்த ஸ்டாக்கும் வந்து ஒரு ரிவர்சல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம கனெக்ட் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் வந்து மார்ச் 20th வந்து இருக்கும். அண்ட் 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய டைரக்ட் கிளாஸ் வந்து மார்ச் 18th வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே ஸ்க்ரோல் ஆகிற அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்த அந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்கலாம். ஒருத்தர் ஆக்சிடா காட்டன் இந்த ஷேரை பற்றி அனாலிசிஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பென்னி ஸ்டாக், 21 rupees 90 paisa வந்து ட்ரேட் ஆகுது. இந்த மாதிரி பென்னி ஸ்டாக்ஸில் வந்து டெக்னிக்கல் வந்து அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. மோரோவர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு வந்து ரொம்ப இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 2 years தான் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக செக் பண்ணி பார்க்கணும். பிகாஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொமோட்டர் வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் ப்ரொமோட்டர் வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணணுமே வச்சு ப்ரொமோட்டர் அவருடைய அந்த கம்பெனி விட்டு வெளியில் போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக டிகிரிஸ் ஆகிறாங்க பாருங்கள். ப்ரொமோட்டர் வந்து டிகிரிஸ் ஆகிறாங்க. அந்த மாதிரி டிகிரிஸ் ஆகணும்னா உள்ள பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு இல்லைன்னு அர்த்தம், ஃபியூச்சர் அந்த அளவுக்கு க்ரோத் இல்லைன்னு அர்த்தம். ஓகே, ஸோ சேல்ஸ் நெட் ப்ராஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் டிசம்பரை கம்பேர் பண்ணும்போது 2022 டிசம்பரில் 4.7 வந்துருக்கு. பட் இந்த டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா 3.3 தான். ஸோ ப்ராஃபிட் வந்து குறையுது. ஓகே, அது மட்டும் இல்லை, இந்த கம்பெனி வந்து ரொம்ப ஸ்மால் கேப் தான். ஓகே, லார்ஜ் கேப் இருந்தால் கூட நம்ம வந்து வாங்கலாம். ஸ்மால் கேப்பு எப்போனாலும் இந்த மாதிரி கம்பெனி வந்து திவால் ஆகலாம். ஸோ ஒரு ஸ்மால் அமௌண்ட் மட்டும் இதில் வந்து ஒரு பாட்டம் அவுட் வேல்யூ 20 rupees 90 rupeesலேருந்து 19 20 rupeesங்கிறது ஒரு ஃபேர் வேல்யூவாக இருக்குது. உங்களால் பேர் பண்ண முடியும், எனக்கு அந்த பணம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு லாங் டேர்முக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு 33 rupees வந்து வரும். 20 rupeesலேருந்து 33 rupees வந்து வரும். ஃபைன். நெக்ஸ்ட்டு BPCL பற்றி கேட்டிருக்கீங்க. இந்த ஷேரை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல இந்த வருஷம் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்டு. பிகாஸ் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 3 years ஒரு சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்த மார்க்கெட்டு இந்த வருஷம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ இப்போது ரைட்னு நடக்கக்கூடிய அந்த கரெக்ஷன் வந்து பெஸ்ட்டு சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட் இறங்குறத வந்து ஒரு வாய்ப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 545லேருந்து 546 இந்த ரீஜனில் மார்க்கெட் வந்து திருப்பியும் ஒரு ரீபவுண்ட் ஆகும். மினிமம் வந்து 700 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்டில் இருக்கக்கூடியது சப்போர்ட்டில் எடுக்கிறது தான் குட். ஸோ க்ரூட் ஆயில் இந்த வாரம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. நம்ம லாஸ்ட் வீடியோலே பார்த்தோம், அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக 6800 6900ங்கிறது வந்து நமக்கு வந்து அப்சைடாக இருக்கும். ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் வந்து டவுன் ஆனால் கூட ஒரு சைட்வேஸாக வந்தால் கூட 6600 6550ங்கிறது நமக்கு பொசிஷனலாக சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ப்ரைஸ் கிடச்சிது அப்படின்னா we can accumulate டுவர்ட்ஸ் 6800 6900 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஸோ பை ஆன் டிப்ஸில் வந்து இருங்க. க்ரூட் ஆயில் நல்லா ரைஸ் ஆகிருக்கும் போது க்ரூடு சம்பந்தமான சில ஸ்டாக்ஸு, இப்போ பெயிண்ட் ஸ்டாக்கு, ஆட்டோ செக்டார், இதுக்கெல்லாமே வந்து ஒரு பேர்டன் தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து இனிஷியல் மார்ஜின் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும். க்ரூட் ஆயில் அதிகமாக அவங்க க்ரூட் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. டயர் கம்பெனியாக இருக்கட்டும் அண்ட் பெயிண்ட் கம்பெனியாக இருக்கட்டும். ஸோ இதுக்கெல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அண்ட் FMCGக்கு ஆல்சோ ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.